Hi, welcome to my channel. இது Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது accountancy level standard unit 5 trial balance full chapter பார்க்கலாம் இதில். ஸோ ட்ரையல் பேலன்ஸ்னால் என்னன்னாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி போடுவோம், அதுக்கப்புறம் லெட்ஜர் போடுவோம். அந்த பேலன்ஸ் வர்றது வந்து டேலி பண்ணுறது, டெபிட் அண்ட் கிரெடிட்டில் போட்டு டேலி பண்ணுறது தான் வந்து வில் கால் இட் ஆஸ் அ ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ட்ரையல் பேலன்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து அக்யூரேசியாக நம்ம ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணியிருக்கோமா இல்லையாமல் செக் பண்ணுறது தான் வந்து இந்த கான்செப்ட்டு. ஸோ இதுதான் ட்ரையல் பேலன்ஸோடது. இது வந்து எஸ் ஸோ கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், பில்ஸ் ரிசீவபிள், debtors, opening stock, plant and machinery, land and building, furniture and fixtures, vehicles, goodwill, investment, drawings, இதெல்லாம் வந்து அசெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு பர்ச்சேசஸ், சேல்ஸ் ரிட்டர்ன், கேரேஜ் இன்வர்ட்ஸ், கேரேஜ் அவுட்வர்ட்ஸ், ரெண்ட், கமிஷன் பெய்டு, இன்ட்ரெஸ்ட் பெய்ட், பேட் டெட்ஸ், இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்சூரன்ஸ் ப்ரீமியம், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், வேஜஸ், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் எல்லாமே டெபிட்டில் தான் இருக்கும். நம்மளுக்கு அசெட்ஸும் எக்ஸ்பென்சஸும் எப்பயுமே டெபிட்டில் தான் இருக்கும். கிரெடிட் சைடில் பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி இன்கமும் கிரெடிட் சைடில் இருக்கும். லைக் சேல்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், கேபிட்டல், பேங்க் லோன், சன்ட்ரி கிரெடிட்டா, பில்ஸ் பேயபிள், பேங்க் ஓவர் டிராஃப்ட், ரெண்ட் ரிசீவ், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைடில் இருக்கும். ஸோ ரைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் அக்கௌண்ட்ஸ் should be placed in the debit or credit. ஸோ நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறேன். ஸோ டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசெட்ஸும் எக்ஸ்பென்சஸும் ரெக்கார்ட் பண்ணுவீங்க. கிரெடிட் சைடில் பார்த்தீங்கன்னா லைபிலிட்டிஸும் இன்கம்ஸும் ரெக்கார்ட் பண்ணுவீங்க. அவ்வளோதான். ஸோ கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் இஸ் அன் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது டெபிட் சைடில் வரும். கேரேஜ் இன்வர்ட்ஸ் இஸ் ஆல்சோ அன் எக்ஸ்பென்சஸ். இது டெபிட் சைடில் வரும். சேல்ஸ் இஸ் அன் இன்கம், கிரெடிட் சைடில் வரும். பர்ச்சேசஸ் இஸ் அன் எக்ஸ்பென்சஸ், டெபிட் சைடில் வரும். Bad debts, expenses, debit side. Sales, interest paid, expenses, debit side. Interest received, income, credit side. Discount received, income, credit side. Capital, liability. Drawings இது வந்து கான்ட்ரா அசெட்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து அசெட்டாகவும் எடுத்துக்க முடியாது, லைபிலிட்டியாகவும் எடுத்துக்க முடியாது. அதனால நம்ம டெபிட் சைடில் எடுத்துக்கலாம். சேல்ஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் வந்து இன்கம் கீழே வரும். சேல்ஸ் வந்து இட்ஸ் அன் இன்கம், பட் சேல்ஸ் ரிட்டர்ன் நம்ம மைனஸ் பண்ணுறதுனால டெபிட் சைடில் போடுவோம். பர்ச்சேசஸ் இஸ் அன் எக்ஸ்பென்சஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வில் பிகம் இன்கம், அதனால கிரெடிட் சைடில் வரும். ஸோ அதுதான் ரைட். நெக்ஸ்ட், ப்ரிப்பேர் த ட்ரையல் பேலன்ஸ் வித் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ டைரெக்டாக ஆன்சர்ஸே போயிடலாம். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் போட்டுட்டு பர்ச்சேசஸ் இங்கே அசெட்ஸ், expenses, income, liability, அவ்வளோதான். purchases is an expenses, bank loan, liability, debtors, assets. ஸோ இங்கே asset, expenses எல்லாமே debit, income, liabilities வந்து credit. okay, stock is an asset, so debit. sales is an income, credit. creditor is a creditorனா creditலே போட்டுங்க. cash is an asset, capital is a liability. ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேலி ஆகிடும். Next, prepare the trial balance. So that answer பெறலாம். Yes, இங்கே same A, E, I and L. So bank loan liability, bills payable liability, stock asset, capital liability, purchases expenses, sales income, debtor asset, bank is an asset. So ரெண்டுமே நம்மளுக்கு tally ஆகிடும். நெக்ஸ்ட், ஸோ ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். டேரெக்டாக நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். இதில் ஏ, இ, ஐ அண்ட் எல். ஸோ கேபிட்டல் இஸ் அ லைபிலிட்டி, ட்ராயிங்ஸ் அசெட் கீழே போட்டுக்கலாம். லோன்ஸ் பாரோட் லைபிலிட்டி, சேல்ஸ் இன்கம், பர்ச்சேசஸ் எக்ஸ்பென்சஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட் லைபிலிட்டி, மோட்டர் கார் அசெட், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பென்சஸ், building asset and stock is an asset. So tally பண்ணிங்கன்னா உங்களுக்கு tally ஆகிடும். Next question, fourth question. So A, E, I and L. cash in hand asset, sundry debtor asset, salaries expenses, bad debts expenses, opening stock expenses, bills
receivable asset, sundry creditor liability, capital liability, purchases expenses, sales is an income. Next question. Sixth, bills receivable A, E, I and L. Bills receivable asset, bank charges expenses, conveyance charges expenses, discount received income, cash in hand asset, drawings debit side, sundry debtor asset, bills payable liability, capital is a liability. Next sixth question. So sixth question எதற்கு answer பார்க்கலாம். A, E, I and L. A capital liability, debtor asset, rent received income, bank overdraft liability, creditors liability, premises asset, opening stock expenses, purchases expenses, sales income, return inwards is an expenses, discount allowed expenses, discount received income, wages expenses, salaries expenses, wages expenses and general expenses. Next, இதில் வந்து ஏதாவது டேலி ஆகலைன்னா நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஓப்பனிங் ஸ்டாக் இட்ஸ் அன் எக்ஸ்பென்சஸ், கேபிட்டல் லைபிலிட்டி, சேல்ஸ் இன்கம், salaries expenses, bills payable liability, telephone charges expenses, creditors liability, purchases expenses, debtor asset, carriage inwards expenses, bills receivable asset, commission received is an income, cash at bank asset, furniture asset, plant and machinery asset, repairs expenses. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேலி ஆகுது. ஸோ 5000 ரூபாய் இங்கே கம்மியாக வருது. இந்த 5000 ரூபாய் என்ன சொல்லுவாங்கனாக்கா we call it as suspense account. நெக்ஸ்ட் இது கரெக்ட் பண்ண சொல்கிறாங்க. எது கரெக்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம இதுதான் பார்ப்போம். A, E, I and L பார்க்கலாம். ஓப்பனிங் ஸ்டாக் கரெக்டாக இருக்குது, ஏன்னா இட்ஸ் அன் எக்ஸ்பென்சஸ். சேலரிஸ் எக்ஸ்பென்சஸ் இதுவும் கரெக்டாக இருக்குது. கிரெடிட்டார்ஸ் லைபிலிட்டி இது தப்பாக இருக்குது. ஓகே, பேங்க் இஸ் அன் அசெட் கரெக்டாக இருக்குது. கேரேஜ் இன்வர்ஸ் எக்ஸ்பென்சஸ் இதுவும் கரெக்டாக இருக்குது. ரெண்ட் ரிசீவ் தப்பாக இருக்குது, இது தப்பு. டிஸ்கவுண்ட் அலவுட் கரெக்டாக இருக்குது. பர்ச்சேசஸ் கரெக்டாக இருக்குது, எக்ஸ்பென்சஸ். பில்ஸ் பேபிள் இட்ஸ் அ லைபிலிட்டி இது தப்பு. இது வந்து கிரெடிட் சைடில் வரும். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் இதுவும் தப்பு, இது எக்ஸ்பென்சஸில் வரும். டெட்டாஸ் தப்பு. கேரேஜ் அவுட்வர்ட்ஸும் தப்பு. கேபிட்டல் கரெக்ட் லைபிலிட்டியில் இருக்குது. கேரேஜ் ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் வந்து டெபிட்டில் வரும், அப்போ இதுவும் தப்பு. டிஸ்கவுண்ட் ரிசீவ் கரெக்டு. ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் தப்பு, இது இதில் வரணும், டெபிட்டில் வரணும். சேல்ஸ் கரெக்டு, பில்டிங்ஸ் தப்பு. ஸோ இதெல்லாம் டேலி ஆகுது நம்மளுக்கு. இதில் கரெக்டாக நம்ம போட்டாச்சு. ரைட். illustration ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். sundry debtor debit, sundry creditor credit, cash in hand asset debit, bank overdraft liability credit, salaries expenses debit, discount allowed expenses, plant and machinery asset debit, furniture debit. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.